கொளத்தூரில் நடந்ததுன்னு வச்சு முதல்வர் ஸ்டாலின் தோந்துட்டார். நான் எதிர்பார்த்தது தான், அதில் வந்து எனக்கு மாற்று கருத்து கிடையாது, பலர் எதிர்பார்த்தது தான். ஆனால் இந்த அலை வந்து முதல்வரையும் தோற்கடிக்கும் அப்படின்னு வந்த உடனே பலர் வந்து ஐயோ நாங்கள் இது எதிர்பார்க்கலையேன்னு அவங்களே சொல்லுகிறார்கள். அதனால விஜய் கட்சிக்காரர்கள் கூட 40 சீட்டு 50 சீட்டுக்கு மேலே எதிர்பார்த்துருப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. அதனால இந்த 108 வந்த உடனே அவர்களுக்கு ஒரு பக்கத்தில் போய், அதாவது கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு பார்வை வரும்போது எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். ஆனால் மக்கள் வந்து அதை கொஞ்சம் நிதானப்பட்டு யோசித்து பார்க்கும்போது எதையுமே அவங்க தவிர்த்து விடுவார்கள், யதார்த்தத்திலேருந்து மக்கள் விலகி போவார்கள் அப்படின்னு நான் நம்பவே இல்லைங்க. யதார்த்தத்திலேருந்து யார் விலகி போவான்னா, யாருக்கு வந்து அரசியல் தெரியவில்லையோ, யார் வந்து இது புரியவில்லையோ அவங்க விலகி போவாங்க. ஆனால் விஜய் கட்சி என்று கேள்வி கேட்பதை விட திமுகவே தங்கள் இணைப்பு, அதாவது தலைவர்கள் ஒப்புக்கொண்டால் கூட அந்த கேடர் ஒத்துக்கொள்வார்கள் கேட்டால் அதுவும் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின்ஸ் தான். அதனால இருக்கிற நிலைமையை பார்த்தா எதுவுமே நீங்க கன்சாலிடேட்டா இது இப்படித்தான் வரும் என்று சொல்லக்கூடிய நிலைமையில தமிழக அரசியல் இன்று இல்லை என்பது மட்டும்தான் இது.